கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 3வது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் இந்தியன் 3வது பாகம். ஏன்னா இந்தியன் 2வது பாகம் என்னதான் தோல்வி திரைப்படமாக இருந்தாலுமே கடைசியில் அவங்க காமிச்ச ட்ரெய்லர் இந்தியன் 3வது பாகத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பது ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனாலே பெரிய எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம டைரக்டாக OTT தளத்தில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், திரையரங்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணுது. ஆனால் சங்கரும் கமல்ஹாசனும் அவர்கள் தான் தயாரிப்பு நிறுவனத்தை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, இல்லை இது OTT ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாது, திரையரங்குகளை ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம், கண்டிப்பாக இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகும், இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் ரீஷூட் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த காட்சிகள் ரீஷூட் படித்தா இந்த திரைப்படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரீஷூட்டுக்காக தயாரிப்பு நிறுவனம் பல மாதங்களாக வெயிட் பண்ணது. சங்கரும் கமல்ஹாசனும் தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். தக் லைஃப் ஒரு பக்கம் போச்சு, இந்த சைடு கேம் சேஞ்சர் திரைப்படம் ஒரு பக்கம் போச்சு. செம்ம கடுப்பான லைக்கா நிறுவனம் அவங்க ரெண்டு பேர் மேலே கேஸ்லாம் ஃபைட் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் 3வது பாகத்துக்கான ஷூட் ஆரம்பிக்க போகிறது. நவம்பர் இறுதியில் ஷூட் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் 3வது பாகத்தில் என்னென்ன காட்சிகள் ரீஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 3வது பாகத்தில் இருக்க ப்ரெசன்ட் போர்ஷன் மட்டும், அதாவது இந்த திரைப்படத்தில் விண்டேஜ் போர்ஷன், ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரீஷூட் பண்ணா பல கோடிகள் மேலே செலவாகும். ஸோ அதில் எந்த விதமான டச்சும் இல்லையா, ஏன்னா அது பர்ஃபெக்டாக வந்திருக்கான். அது இல்லாமல் ப்ரெசன்ட் போர்ஷனில் சில காட்சிகள் இருக்குது. அதுதான் நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்கு. அதுதான் படத்தோட மைனஸ் இருக்குது. மிக முக்கியமான காரணம் அந்த ப்ரெசன்ட் போர்ஷனை மட்டும் ரீஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிட காட்சி ரீஷூட் பண்ண போகிறாங்களாம். சங்கரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 15 நிமிட காட்சினா 30 நிமிஷத்துக்கு மேலே ரீஷூட் எடுப்பாங்க. அதிலிருந்து தான் 15 நிமிட காட்சியை செட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன டவுட்னா, கமல்ஹாசன் அவர்களோட அந்த ஒரு ஃபேஸ் அந்த படத்துலேயும் இப்போ ரீஷூட் பண்ணால் கனெக்ட் பண்ண முடியுமா, அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ரிலீஸ் டேட். அதாவது ரீஷூட் நவம்பர் இறுதியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி டிசம்பர் இறுதிக்குள்ளே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் 2026 கோடை விடுமுறைக்கு, அதாவது மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மே மாதம் ஏப்ரல் மாதம் தான் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2வது பாகத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுமா, ஒரே மந்தில் ரிலீஸ் ஆகுமான்னு. ஸோ இந்த இந்தியன் 3வது பாகத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் இந்தியன் 3வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் 3வது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் இந்தியன் 3வது பாகம். ஏன்னா இந்தியன் 2வது பாகம் என்னதான் தோல்வி திரைப்படமாக இருந்தாலுமே கடைசியில் அவங்க காமிச்ச ட்ரெய்லர் இந்தியன் 3வது பாகத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பது ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனாலே பெரிய எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம டைரக்டாக OTT தளத்தில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், திரையரங்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணுது. ஆனால் சங்கரும் கமல்ஹாசனும் அவர்கள் தான் தயாரிப்பு நிறுவனத்தை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, இல்லை இது OTT ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் கிடையாது, திரையரங்குகளை ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம், கண்டிப்பாக இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகும், இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் ரீஷூட் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த காட்சிகள் ரீஷூட் படித்தா இந்த திரைப்படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரீஷூட்டுக்காக தயாரிப்பு நிறுவனம் பல மாதங்களாக வெயிட் பண்ணது. சங்கரும் கமல்ஹாசனும் தன்னோட அடுத்தடுத்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். தக் லைஃப் ஒரு பக்கம் போச்சு, இந்த சைடு கேம் சேஞ்சர் திரைப்படம் ஒரு பக்கம் போச்சு. செம்ம கடுப்பான லைக்கா நிறுவனம் அவங்க ரெண்டு பேர் மேலே கேஸ்லாம் ஃபைட் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் 3வது பாகத்துக்கான ஷூட் ஆரம்பிக்க போகிறது. நவம்பர் இறுதியில் ஷூட் ஆரம்பிக்க போகிறது
அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் 3வது பாகத்தில் என்னென்ன காட்சிகள் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் 3வது பாகத்தில் இருக்க ப்ரெசன்ட் போர்ஷன் மட்டும், அதாவது இந்த திரைப்படத்தில் விண்டேஜ் போர்ஷன், ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ரீஷூட் பண்ணால் பல கோடிகள் மேலே வந்து செலவாகும். ஸோ அதில் வந்து எந்த விதமான டச்சும் வந்து இல்லையா, ஏன்னா அது பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கான். அது இல்லாமல் ப்ரெசன்ட் போர்ஷனில் சில காட்சிகள் வந்து இருக்குது. அதுதான் வந்து நிறைய ட்ரோல் மெட்டீரியல் வந்து ஆகியிருக்கு. அதுதான் வந்து படத்தோட மைனஸ் இருக்குது. மிக முக்கியமான காரணம் அந்த ப்ரெசன்ட் போர்ஷனை மட்டும் வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிட காட்சி வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களாம். சங்கரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 15 நிமிட காட்சினா 30 நிமிஷத்துக்கு மேலே வந்து ரீஷூட் வந்து எடுப்பாங்க. அதிலிருந்து தான் 15 நிமிட காட்சியை வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன டவுட்னா, கமல்ஹாசன் அவர்களோட அந்த ஒரு ஃபேஸ் அந்த படத்துலேயும் இப்போ ரீஷூட் பண்ணால் கனெக்ட் பண்ண முடியுமா, அதுதான் வந்து ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்குது. கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ரிலீஸ் டேட், அதாவது ரீஷூட் வந்து நவம்பர் இறுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி வந்து டிசம்பர் இறுதிக்குள்ளே வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் 2026 கோடை விடுமுறைக்கு, அதாவது வந்து மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மே மாதம் ஏப்ரல் மாதம் தான் வந்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2வது பாகத்தையும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் வந்து பண்ண போகிறாங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுமா, ஒரே மந்தில் ரிலீஸ் ஆகுமான்னு. ஸோ இந்த இந்தியன் 3வது பாகத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் இந்தியன் 3வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.